எல்லாருக்கும் வணக்கம். இந்த புதுசாக வர இந்த ஃபேமர் அப்டேட் பற்றி இதில் பார்த்துக்கலாம். இந்த எரர் வரவங்க அப்டேட் பண்ணி திரும்ப பெண்டிங் வெரிஃபிகேஷன் இருந்ததுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஃபேமர் வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு வர கடைகள்லாம் இங்கே எம்டிஎம் ஆப் மூலிமா மந்த்ரா இது ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி இது ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இது டெனை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டாவது ரெஃப்ரெஷ் ஆர்டி சர்வீஸ்னு இருக்கும். அதை கொடுத்து ரெஃப்ரெஷிங் பண்ணிக்கங்க. ரெஃப்ரெஷிங் முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபேமர் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு இதுக்கு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும் அது அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் கேட்கும். ஓகே கொடுத்துங்க. அப்டேட் ஆகிட்டுருக்கு. இது ஓகே பண்ணிக்கங்க. இந்த சமயத்தில் டிவைஸ் ஆஃப் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவும் பண்ணுறதோ கூடாது. இது முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். இப்போது அப்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வெரிஃபிகேஷன் வந்தது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துங்க. திரும்பவும் உங்கள் கடையோட ஹோம் பேஜுக்கு எஃபிஎஸ் லாகின் பண்ணிக்கோங்க. கடைக்கூட போட்டு கார்டை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். கார்டை ஸ்கேன் பண்ணி கார்டு ஓப்பன் ஆன உடனே எப்பவும் போல் யார் பெனிஃபிஷரியோ அவங்கள செலக்ட் பண்ணி ஆதார் சரிபார்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் கைரேகை ஸ்கேன் பண்ணுறோம். கைரேகை ஸ்கேன் ஆன உடனே உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மார்க் வந்துடுச்சுன்னா அது கைரேகை ஸ்கேன் ஆகிடுச்சு. வந்துடுச்சு. இப்போது அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி கைரேகை ஸ்கேன் ஆகி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நான் வீடியோக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன்.